நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸும் க்ளீனிங் டிப்ஸும் தான். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நான் போட்ட கோலத்தோடு இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் ட்ராவலுக்கோ இல்லைன்னா ஸ்கூலுக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கோ இட்லி பேக் பண்ணி கொண்டு போகிறீங்க அப்படின்னா அது சம்டைம்ஸ் ட்ரை ஆகிடும். ஸோ அந்த ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு ஸ்பூனு நல்லெண்ணெய் எடுத்து இட்லி நீங்கள் எவ்வளோ பண்ண போகிறீங்களோ அந்த மாவில் இந்த ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெயை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இட்லி பண்ணி கொண்டு போனீங்க அப்படின்னா இட்லி ட்ரை ஆகாது, சாஃப்டாகவே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நமக்கு இருக்கிற இப்போ பெரிய டாஸ்க்கே யூனிஃபார்மில் இருக்கிற கரையை ரிமூவ் பண்ணுறது தான். குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு வரும்போதே க்ரையான்ஸு, கலர் பென்சில், பென்னோடு தான் வீட்டுக்கு வராங்க. அந்த கரையை கைவலிக்கே துவைக்காமல் ஈஸியாக ரிமூவ் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். டெட்டாலை கொஞ்சமாக எடுத்துகிட்டு அதில் பட்ஸை டிப் பண்ணதுக்கப்புறம் எங்கெல்லாம் கரை இருக்கோ அங்கே ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிடுங்க. நல்லா அப்ளை பண்ணும்போதே பாதி போயிடும். இதே ஹார்டாக இருக்கிற ஸ்ட்ரெயின்ஸாக இருந்தது அப்படின்னா நீங்கள் ஒரு சின்ன டூத் ப்ரஷை வச்சுட்டு நல்லா 2 minutes ஜஸ்ட் இப்படி ரப் பண்ணிங்கன்னா போதும். ஏன்னா டெட்டால் நல்லா அப்ளை பண்ணிவிடுங்க ஃபஸ்ட்டே. ஸோ நீங்கள் ரப் பண்ணிங்கன்னா பாருங்கள் கம்ப்ளீட்டாக அது போயிடும். ஸோ இந்த டிப்பு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். வீட்டிலேயே காஷ்மீரி ரெட் சில்லிஸ் பவுடரை 10 minutes எப்படி பவுடர் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கான டிப்பு தான் இது. ஃபஸ்ட்டு பேனை 2 minutes நல்லா ப்ரீஹீட் பண்ணிவிடுங்க. நல்லா சூடானதுக்கப்புறம் 1 ஸ்பூன் ஆயில், அதுக்கப்புறம் காஷ்மீரி ரெட் சில்லிஸ், 1 ஸ்பூன் ராக் சால்ட், இது 3ஐயும் போட்டதுக்கப்புறம் நல்லா இப்படி கலந்து விட்டுடுங்க. 3 minutes கலந்த உடனே ஜஸ்ட்டு கிறிஸ்பார சவுண்டு கேட்கும். அப்போவே அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. 10 minutes அப்படியே விட்டுடுங்க. 10 minutesக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பாக இருக்குது. சவுண்டு கேட்குதா? இந்த சவுண்டு வந்த உடனே நல்லா ரோஸ்ட் ஆயாச்சுன்னு அர்த்தம். ஸோ அப்போவே காஷ்மீரி ரெட் சில்லிஸை நீங்கள் மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ கலராக கரெக்டாக வந்திருக்குன்னு. ஸோ கடையில் வாங்குகிற காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் எல்லாமே ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ் இருக்குது. ஸோ அதை அவாய்ட் பண்ணுங்கள், வீட்டிலேயே பண்ணி ட்ரை பண்ணுங்கள். அடுத்தது தோசை மாவு லாஸ்ட்டு பேட்ச் ஆகும்போது புளிச்சு போயிடும். அந்த புளிப்பு தன்மையை ரிமூவ் பண்ணுறதுக்கு தான் இந்த மெத்தடு. இதில் ஃபஸ்ட்டு 1 ஸ்பூன் கடலை மாவு, 1 ஸ்பூன் சுகர், ரெண்டையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. கலந்து விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணினதுக்கப்புறமே நீங்கள் தோசை பண்ணிங்க அப்படின்னா தோசையில் புளிப்பு டேஸ்ட்டு இருக்காது, தோசையும் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து மார்னிங் டைமில் நம்மளுக்கு பொட்டேட்டோஸ் எல்லாம் சீக்கிரமாக குக்காகி வரணும் அப்படின்னா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் பாயில் பண்ணும்போதே 1 ஸ்பூன் ஆயில், குக்கிங் ஆயில், அதை விட்டுட்டு நீங்கள் பாயில் பண்ணிங்க அப்படின்னா பொட்டேட்டோ சீக்கிரமாக வெந்துடும். அதே சமயம் பாயில் பண்ண பொட்டேட்டோஸ்லேருந்து ஸ்கின்னை பீல் பண்ணும்போதும் ஒட்டாமல் ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நம்ம ஒயிட் சன்னா, பிளாக் சன்னா எதையும் ஸ்டோர் பண்ணும்போது பூச்சி வராமல் இருக்கிறதுக்கு ஃப்ரிட்ஜில் வைப்போம். ஸோ ஃப்ரிட்ஜில் நம்மளுக்கு ஸ்பேஸ் இல்லை, நம்ம கிச்சன்லேயே கபோர்ட்லேயே வைக்கணும் அப்படின்னா இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணுறீங்களோ அந்த கண்டெய்னரில் ஒரு பே லீஃபு, அதாவது பிரியாணி லீஃபு, அந்த லீஃபை இப்படி ஃபோல்டு பண்ணி போட்டுட்டு நல்லா லிட்டை க்ளோஸ் பண்ணி வச்சுடுங்க. கிச்சன்லேயே வச்சாலும் பூச்சி வராது. நீங்கள் சன்னா மசாலா பண்ணும்போது நல்ல அரோமாவாக இருக்கும். அடுத்து கொரியாண்டர் சீட்ஸை ட்ரை ரோஸ்ட் பண்ணாமலே எப்படி ஃபைன் பவுடராக பிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். கொரியாண்டர் சீட்ஸு வாங்கின உடனே இந்த பேக்கெட்டோடையோ இல்லைனா ஒரு கண்டெய்னரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோ அப்படியே நீங்கள் ஃப்ரீசரில் வச்சுருங்க. 4 to 5 days வச்சதுக்கப்புறம் டேரெக்டாக அதை எடுத்து மிக்சியில் போட்டு நீங்கள் பவுடர் பண்ணிங்க அப்படின்னா நல்லா ஃபைன் பவுடராக பொடிச்சு வரும். அதோட அரோமாவும் சூப்பராக இருக்கும். ஆனால் இந்த பொடிச்ச பொடியை நீங்கள் திருப்பியும் ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணும், கிச்சன் கபோர்டில் வைக்கக்கூடாது. ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா 1 மாதம் ஆனாலும் இதோட அரோமா போகாது, நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். ஸோ இது ஈஸியான மெத்தடு கொரியாண்டர் பவுடருக்கு. அடுத்தது நம்ம உப்புமா பண்ண உடனே இந்த மிச்சம் இருக்கிற உப்புமா பேக்கெட்ஸ் எல்லாம் இப்படி ரப்பர் பேண்ட் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வைப்போம். ஸோ மஞ்சப்பொடியாக இருந்தாலும் 200 grams பேக்கெட்டாக இருக்கும், நம்மள்ட்ட 100 grams கண்டெய்னராக இருக்கும். ஸோ அதில் போட்டதுக்கப்புறம் மிச்சம் இப்படி 100 grams-ஐ நம்ம இப்படி ரப்பர் பேண்ட் போட்டு ஸ்டோர் பண்ணுவோம். அப்படி ஸ்டோர் பண்ணாலும் ஏர் உள்ளே போக சான்சஸ் இருக்குது, இன்செக்ட்ஸ் உள்ளே போகவும் சான்சஸ் இருக்குது. ஸோ ரப்பர் பேண்டோ கிளிப்போ இல்லாமல் எப்படி ஈஸியாக ஸ்டோர் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாமா? அதுக்கு ஒரு ஈஸியான மெத்தடு தான். கத்தியை நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. 10 to 15 seconds தான், அதுக்கு மேலே ஹீட் பண்ணக்கூடாது. கத்தியை இந்த மாதிரி நல்லா ஹீட் பண்ணதுக்கப்புறம் எந்த இடத்துல சீல் பண்ணுமோ அந்த இடத்துல ஜஸ்ட் இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டுடுங்க. ஓவராக அழுத்தி ப்ரெஸ் பண்ணக்கூடாது, லைட்டாக ப்ரெஸ் பண்ணாலே போதும். பாருங்கள் சீல்டு ஆயாச்சு. இப்போ எந்த கவலையும் இல்லை, பூச்சி வரும் இல்லை காற்று உள்ளே போகும்னு எந்த கவலையும் இல்லை, சூப்பராக சீல் ஆயாச்சு. இதை நீங்கள் கிச்சன் கபோர்ட்லேயே வச்சுக்கலாம்.
ஒரு பயமும் இல்லை. கத்தியை ரொம்ப அழுத்தி தேய்க்காதீங்க, பேக்கெட் வந்து கிழிஞ்சிடும். ஸோ லைட்டாக ப்ரெஸ் பண்ணாலே போதும். 15 செகண்ட்ஸுக்கு மேலே கத்தியையும் ஹீட் பண்ணாதீங்க. இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான டிப்பாக இருக்கும், ட்ரை பண்ணுங்கள். அடுத்து பொட்டேட்டோ வெண்டைக்காய் ஃப்ரை பண்ணும்போது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் குழையாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஒன்றோட ஒன்று குழையாமல் இருக்கும். ஃபஸ்ட்டு எண்ணெயில் கடுகு தாளித்ததுக்கப்புறம் பொட்டேட்டோவும் வெண்டைக்காயும் போட்டுட்டு எந்த ஸ்பைசஸையும் ஆட் பண்ணாதீங்க. அப்படியே 10 மினிட்ஸ் நல்லா சாட்டே பண்ணுங்கள். 10 மினிட்ஸுக்கு அப்புறம் பொட்டேட்டோவும் வெண்டைக்காயும் நல்லா சாட்டே ஆனதுக்கப்புறம் தான் நீங்கள் ஸ்பைசஸை ஆட் பண்ணணும். பாருங்கள், இப்போ மஞ்சத்தூள், சில்லி பவுடர், உப்பு எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் கலந்து விட்டீங்க அப்படின்னா பொட்டேட்டோவும் வெண்டைக்காயும் ஒன்றோட ஒன்று குழையாமல் சூப்பராக ஃப்ரை ஆகி வந்துடும். வெண்டைக்காய் பிடிக்காத குழந்தைங்களுக்கு பிடிக்கும். அடுத்து சப்பாத்தி பண்ணுறதுக்கு நம்ம சப்பாத்தி மாவு முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா அது சம்டைம்ஸ் ட்ரை ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ அப்படி ட்ரை ஆகாமல் இருக்கணும்னா கொஞ்சம் ஆயில் தடவிட்டு நீங்கள் இப்படி கேசராலில் போட்டு வச்சிங்கன்னா ட்ரையே ஆகாது. நீங்கள் சப்பாத்தி பண்ணும்போதும் சாஃப்டாக இருக்கும். இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். பாய்.